ஹாய் வணக்கம் மக்களே. இங்கே பாருங்கள், இதில் கரண்ட்டும் இல்லாமல் போயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வருங்க, வீட்டை சுற்றி ஃபுல்லாக கரண்ட்டுன்னு இருக்குது. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், ஏன்னா இப்போ ஃபுல்லாக நனைஞ்சிட்டு, அதனால தான் இப்போ வீட்டுக்குள்ளே வந்து கட்டி போட்டுவிட்டோம். எங்கள் வீட்டில் வந்து உரமரம் வந்துருக்குறாங்க, அதனால் இதை கட்டி போட்டுருக்கேன். நான் அவங்க போய் பிடிச்சிடும். இங்கே பாருங்கள், அது நிற்கிற ஸ்டைலில் பாருங்கள், எப்படி நிற்கிறியான்னு உங்களுக்கே தெரியுது. பாருங்க எப்படி நிற்கிறியான்னு. பைரவ், நேரம் இல்லை, என்ன பண்ணுறா? இப்போ தான் அங்கேருந்து கற்றுனா இப்போ இங்கே உள்ளே வந்து கட்டி போட்டிருக்கிறேன். ரொம்ப இடி இடிக்குதுங்க மக்களே. அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து வெளியே உட்காந்துட்டோம் நாங்கள். பாருங்க, ரொம்ப காற்று பயங்கரமாக ஒரே சத்தம் கேட்கும். படப்படன்னு காற்று மழை ஒன்று அடிச்சுட்டு இன்ன வரைக்கும் மின்னல் வெட்டு பயங்கரமாக இருந்துச்சு. மின்னல் வெட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து காற்று மழை தான் அதிகமாக இருக்குது. வைரசாமி வா, இன்னும் உட்காந்து இப்படி பட வா, அழகி கழுத்து வலிக்க போட்டுக்கிட்டு வா, வா உள்ள வா. பாருங்க, இது என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. மழை காலத்தில் எனக்கு என்னங்க பண்ணுறது? அவுத்து விட்டானாலும் மாடி ஃபுல்லாக அங்கே மழை பெஞ்சிட்டு இருக்குது. இவனே வந்தாலும் உங்கனே தான் உட்காந்து படுத்து கிடப்பேன். இது சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்கிறேன். பக்கத்தில் பாருங்கள், உரமுறையிலேருந்து வந்துருக்குறாங்க. என் மகன் வந்து உட்காந்துருக்குறான், சின்ன பையன். அதனால தான் நாங்கள் வீடியோவில் காமிக்கலை. என்னடா பார்த்துக்கோங்க, சிரிப்பு சத்தம் கேட்குது உங்களுக்கு. அதனால தான் இன்னே வந்து உட்காந்து போட்டுட்டேன். இன்றைக்கி நான் 2 3 நாள் வீடியோ வந்து போடவே முடியலை. சில ஃபங்க்ஷனில் வந்து அட்டன் பண்ணேன், அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியலை. அதனால தான் தங்க பிள்ளையும் பவுனு பிள்ளை வா உள்ள வாடா. அவுத்து விட சொல்கிறியாங்க. அவுத்து விட்டால் என்ன பண்ணுறது? நம்ம வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்காக தான் இப்படி கட்டி வச்சுருக்கிறேன். எப்படி பாருங்கள், என்ன செய்யணும் பார்த்தீங்களா? நிற்கிற பொசிஷனை பாருங்கள், என்ன பண்ணுறேன்னு. எப்படி நிற்கிற? கழுத்து வலிக்குதுன்னு சொல்கிறீங்க நீங்கள். பாருங்க, அவுத்து விட சொல்லி எப்படி நிற்கிறாங்க. வேறோ ஒன்று வீட்டுக்குள்ளே போ, இல்லைட்டா வெளியே பிடிச்சி கட்டி விடுறேன். போய் நடந்துட்டு வந்தேன்னா என்ன பண்ணுறது? காய்ச்சல் வந்துச்சுன்னா உனக்கு மழை பெஞ்சாவே உனக்கு ஒரு ஆனந்தமாக இருக்குதுங்க. ஏன்னா வெயில் வந்து பொறுக்க மாட்டேங்கிறான். இந்த குளிர்ச்சி ஆகிடுதுங்களா, அதனால் என்ன செஞ்சிருக்கேன், போய் மழையில் போய் மாடியில் போய் நனைச்சிட்டு வந்துடலாம். நனைச்சிட்டு வந்து அந்த பெட்டில் போட்டு அப்படி உருண்டு இந்த பெட்டவே நனைச்சி விட்டுருங்க. அதுக்காகத்தான் இப்போ பாருங்க, பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியுது மின்னல் வெட்டுதுங்களா, எப்படி வெட்டிக்கிட்டு இருந்து பாருங்க. உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி மின்னல் வெட்டுதுன்னு பாருங்க. டம்முன்னு அப்படியே இடிச்சுக்கிட்டே இருக்குது. பயமாக இருக்குது. இந்த இடிச்சு அவங்க வந்து கொண்டு போடுற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் மக்களே, அவன் வந்து பாருங்கள் வெளியில் கட்டிட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆனந்தமாக அவர் விளையாடுறாரு பாருங்க. உங்களுக்கே காமிக்கிறது பாருங்க. காற்று அப்படிங்க வருங்க, காற்று மழை அப்படியே ஜம்முன்னு சூப்பராக அடிக்குது. குளிர்ந்த காற்று அடிக்குது. அதனால் வந்து நல்லா வந்து இங்கே இருக்குமே. அதனால தான் கொஞ்சம் நாங்கள் வந்து வெளியிலேருந்து உட்காந்துட்டேன். எனக்கு மின்னலும் வெட்டுது. இருந்தாலும் அந்த குளிர்ச்சியான காற்று வந்து எங்கள் முகமால் பட சூப்பராக இருக்குது. சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இத்தனை நாள் வந்து அக்கினி வீடு கொளுத்தி எடுத்துருச்சு. இப்போ தான் கொஞ்சம் இறக்கப்பட்டு வர்ண பகவான் வந்து மழையை கொட்டுறாரு. ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. எனக்கும் சரி, எங்கள் பைரவுக்கும் சரி, சூப்பராக என்ஜாய்மெண்ட்டு தான் இன்றைக்கி. அதனால் வெளியே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பரவாயில்ல, மழை இடி என்னங்க அடிச்சிட்டு போகுது. அடித்தா தானே அந்த குளிர்ச்சியாக இருக்கும். பூமி உளுந்தாத்தே மக்களுக்கு நல்லது. எங்கள் வீட்டில் உரமரம் வந்துருக்குறாங்க. அதனால தான் வந்து இவனை வந்து வெளியில் கட்டி வச்சுருக்கீங்க. பாருங்க, கட்ட சொல்லி எப்படி நின்றுதேன் பார்த்தீங்களா, வாசப்படியில் திருப்பிக்கிட்டு. இப்போ பாருங்கள், பைரவ் பா பாலாட்ட பாருங்க. வாடா சாமி பா. தங்கப்பிள்ளை அப்படியே அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவனுக்கு வந்து மழைனாவே ஒரு ஆனந்தம் தாங்க. மழை பெஞ்சுன்னா ஒரு நிமிஷம் கூட வீட்டுக்குள்ளே இருக்கவே மாட்டேன். வெளியில் தான் கட்டணும். அவனை வந்து அவுத்து விடவும் முடியாது. மழை பெஞ்சு முடிகிற வரைக்குமே இவனை வந்து நாங்கள் கட்டித்தான் வச்சுருப்போம். வீட்டுக்குள்ளேயும் இருக்க மாட்டேங்கிறீங்க. அதனால தான் வந்து என்ன வந்து இந்த வாழ்வு மக்களே எப்படி காற்று அடிக்குதுங்க பாருங்க. அடாடாடா, இங்கே பாருங்க, நம்மளுக்கே தெரியும். இங்கே பாருங்க, எங்கள் முன்னாடி இருக்கிற செடியை பாருங்கள், காமிக்கிறேன் எப்படி அடிக்குதுன்னு பாருங்க மக்களே. காற்று ரொம்ப பழமாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, மணி பிளான்ட்டு எம்பிட்டு உங்களுக்கே தெரியும். மணி பிளான்ட் எவ்வளோ ஆடிக்கிட்டு இருக்குது இந்த காற்றுல. சூப்பராக இருக்குது. செம்மையாக காற்று வாங்குறாரு எங்கள் பைரவ குட்டி. இங்கே பாருங்க, அம்மா எப்படி பார்த்தீங்களா, எப்படி மின்னல் வெட்டுக்குது.
பயங்கரமாக இருக்குங்க மின்னல் வெட்டு, பயங்கரமாக இருக்குது. பார்த்துங்க கூட்டுற சவுண்டை பார்த்துங்க. வெளியில் உட்காரதுக்கு பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் நல்லா காற்றடிக்குது, வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியல. ரொம்ப அனலாக கொதிக்குது, கொதிக்குது. பாய் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே.